கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் மீண்டுமா இந்த இரவில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். இந்த வசனத்துல கர்த்தர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சீக்கிரம் என்கிற வார்த்தையின் தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் எந்த காரியங்களை செய்கிறார், நான் சீக்கிரமாய் எந்த காரியங்களை செய்யணும். சீக்கிரம் என்பது நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. காலையில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு புறப்படுவாங்க, அவங்க கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் சீக்கிரம் புறப்படு அப்படி என்று சொல்லி பெற்றோர் அவர்களை உற்சாகப்படுத்துவாங்க. இன்னும் நான் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் நம்ம சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் என்பது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் அதிகமாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு அனுபவம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சீக்கிரமா செய்ய வேண்டிய காரியம் என்ன, நான் சீக்கிரமா செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாய் வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் அப்படியாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே 13வது வசனத்திலும் கூட எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்தில் வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக இருக்கிறான். பஞ்சத்து நிமித்தம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு அங்கே போனார்கள். சகோதரர்களை யோசேப்பு அறிந்து கொண்டான், யோசேப்பை சகோதரர்கள் அறியவில்லை. இந்த அதிகார ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது மிகவும் அழுகிறான், அழுது காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான். அவர்கள் யோசேப்பு என்று அறிந்தவுடனே அவர்கள் எல்லாரும் கலங்கி போய் இருக்கிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள். யோசேப்பு மிகவும் அதிகாரத்தில் இருக்கிறான், நம்ம அவன் என்ன செய்வானோ தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான் 5வது வசனத்தை, என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்பினார். எவ்வளவு அருமையான வார்த்தை! யோசேப் தன் சகோதரர் செய்ததை நினைக்கவில்லை, அவர்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் பேசல செய்யல, அவர்களை தேற்றுகிறான். இப்பொழுது அவன் சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் என் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் சீக்கிரமாய் போங்க. அதற்கு என்ன காரணம்? 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சகோதரர்களை பார்க்க சென்ற போது தூரத்தில் அவனை கண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணினார்கள். குழியிலே தூக்கி போட்டார்கள், அவர்கள் விற்று போட்டார்கள். விற்று போட்ட பின்பு அவனுடைய வஸ்திரத்தை ஒரு ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்திலே தோய்த்து, இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம்தானோ பாரும் என்று சொல்லி கொண்டு கொடுக்கிறார்கள். இதில் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் யோசேப்பை யாக்கோபு நேசித்ததுன்னா பலவர்ணமான அங்கியை செய்து கொடுத்தான். அந்த பலவர்ணமான அங்கியைத்தான் அணிந்து கொண்டு யோசேப்பு சென்று இருக்கிறான். 37ஆம் அதிகாரம் 32வது வசனம், பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அந்த ரத்தத்தில் துவைத்து, அப்போ அந்த பலவர்ணமான அங்கி அவனுக்கு கொடுத்தது நிமித்தம் யோசேப்பை பயத்தார்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய எண்ணங்கள்
இவர்களுடைய பொறாமை, அந்த பலவர்ணமான அங்கியை அந்த யோசேப்பு அணிந்தது, அதை யாக்கோபு கொடுத்த இவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதே அங்கிய இவர்கள் ஆட்டுக்கடா ரத்தத்துல தோய்த்து அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இங்கே யாக்கோபு இது என் குமாரனுடைய அங்கித்தான் என்று சொல்லி அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து தன் அறையில இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக தூக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்தை எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அவனுக்கு ஆறுதல் ஆகவில்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரமாய் போய் என் தகப்பனிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுங்கள். அப்படி என்று சொன்னால் இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அநேக ஆண்டுகளாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்துல சீக்கிரமாய் உங்க ஒரு விடுதலை தரப்போகிறா. சீக்கிரமாய் நீங்கள் போய் என் தகப்பனிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் தாமதம் பண்ண வேண்டாம். என் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள். 13வது வசனத்திலும் கூட, எய்த்துல எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்தில் வரும்படி செய்யுங்களேன். நீங்கள் சீக்கிரமாய் போய் அறிவிங்க. சீக்கிரமாய் அவர் இடத்தில் வருவதற்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? ஏகதேசம் 13 ஆண்டுகள் தன் சகோதரர்களை பார்க்க செல்லும் போது யோசேப்புக்கு 17 வயது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயது. அப்படி என்று சொன்னால் ஒரு 13 ஆண்டுகள் யாக்கோபு தன்னுடைய மகனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது நீங்க சீக்கிரமா போங்க, என் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள். இப்ப இவங்க போய் சொல்றாங்க. சொல்லும்போது அதை யாக்கோபால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் முதலாவது அதை நம்பவில்லை. 26வது வசனம் கூட இப்படியா சொல்லு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம், யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவே அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவன் அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபு ஆவி உயிர்த்தது, அவன் அதை நம்பினான். இப்பொழுது யாக்கோபு எகிப்துக்கு வருகிறார். ஆனால் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன உடனே, யாக்கோபு அறிந்த உடனே செய்த ஒரு காரியம், 46ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான் என்று சொல்லி இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாயுடைய தேவனுக்கு பலியிட்டார். இதில் ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்யும் போது நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நான் இப்படியாக நினைப்பேன். நான் பிரசங்கத்திலும் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகள் ஒன்று காணாமல் போய் சில நாட்கள், இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் 13 ஆண்டுகள், நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நபர் வந்து சொல்லுகிறார், உங்கள் பையன் உங்கள் பிள்ளை இந்த இடத்துல நிற்குதுன்னு. நம்ம உடனே ஆலயத்தில் போய் அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பலி செலுத்திட்டு நம்ம பிள்ளையை பார்க்க போவோம். அப்படிதானே? என் பிள்ளையை எப்பொழுது பார்க்கலாம் என்று சொல்லி நாம் ஓடி செல்வோம். ஆனால் யாக்கோபு சொல்லு, 13 ஆண்டுகளாக தான் நேசித்த மகனை பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னபோது கர்த்தருக்கு பலியிட்டான், கர்த்தருக்கு பலி செலுத்தினான். இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யும்போது, அவர் ஒரு நன்மை நமக்கு செய்யும்போது நாம் நிச்சயமாய் அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்திற்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து யாக்கோபு அங்கே வருகிறான். யாக்கோபு மகனை பார்த்து கட்டி அணைத்து அதிகமாய் வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். கற்பனை பண்ணி பார்ப்போம் பாருங்க. சீக்கிரமா என் தகப்பன் இடத்துல போங்க, சீக்கிரமா என் தகப்பனை கூட்டிக் கொண்டு வாங்க. பல ஆண்டுகளாக காணப்படுகின்ற பிரச்சனைகள் சீக்கிரமாய் தீரும்.
தொடர்ந்து இன்னொரு காரியம் கூட அதில் நாம் பார்க்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்களையும் சமயங்களையும் இங்கே மாற்றுகிற கருத்து, கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துகிற கருத்து. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி 47ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10 வசனங்களில் நாம் படிக்கிறோம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். 10வது வசனத்திலும் பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்வோனை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு சூழலை யாக்கோபுக்கு கர்த்தர் உருவாக்கினார். அப்படி என்று சொன்னால் இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நாம் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல, நாம் வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வேதனையை மாற்றி நம்மை உயர்த்தி நம்மை வெறுக்கிறவர்களை, நம்மை ஒதுக்குகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கத்தக்கதான சூழலை கர்த்தர் உருவாக்குவார். முதலாவதாக யாக்கோபு சீக்கிரமாய் அழைத்து வாருங்கள். அப்படி என்று சொன்னால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட வேதனை மாறியது போல சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற அந்த துக்கம் வேதனை மாறும். ரெண்டாவதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியா படிக்கிறோம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு உவமையை சொன்னார். ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். இவனிடத்தில் ஒரு விதவை போய் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் உண்டான நியாயத்தை சொன்னாள். அநேக நாட்களாக அதை குறித்து எந்த பதிலும் சொல்லலை, அவளுக்கு எந்த நிவாரணமும் அவன் செய்யலை. ஆனால் தொடர்ந்து அவள் தொந்தரவு படுத்தின நிமித்தம் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்து பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவள் தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்கிறபடியால் அவளுக்கு நியாயம் செய்வேன். இதை சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுனால நான் ஜெபத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு ஓமை அங்கே சொல்லுகிறார். அப்படியே நான் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். இன்றைக்கு நியாயத்திற்காக அநேக பேர் கோர்ட்டை நாடுகிறாங்க, இன்னும் அதிகாரிகளை நாடுகிறாங்க. நியாயத்திற்காக இந்த உலக மனிதனை தேடுகிறார்கள், சட்டத்தை நாடுகிறார்கள். ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னார் சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் நியாயம் செய்வார். நான் ரெண்டாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஒரு நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும், தீர்ப்பு என்று சொன்னால் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்கிறோமோ, கர்த்தர் சீக்கிரமாய் அதில் நியாயம் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நியாயத்தை செய்வார். ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அப்போ அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாரையும் அழைத்து சொன்னார். எனக்கு அவர் அந்த சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கிறார். நாம் கூட சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில சொப்பனங்களை கண்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் வரும், பயம் வரும். கர்த்தர் அந்த பயங்கள் கலக்கங்களை எல்லாம் மாற்றுவார். நாம் அதற்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இங்கே நேபுகாத்நேச்சார் முன்பாக இருக்கிற ஜோசியர், கல்தையர் இன்னும் அநேக பேரை அழைத்து சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னோம். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் சொப்பனத்தை சொல்ல அர்த்தத்தை சொல்லுகிறோம். அப்படி அல்ல, நீங்கள் காலத்தை தாமதம் பண்ணாதீர்கள், சீக்கிரமாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லாத இருந்தால் எல்லாரும் ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டாச்சு. இப்போது ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது தானியேலையும் நண்பர்களையும் கொலை செய்ய தேடுகிறாங்க.
அதுக்கு ஒரு பிரதானியை நியமித்திருந்தார்கள் ஆரியோகு. தானியேல் அவனிடத்தை புத்தியாய் பேசி என்ன காரியம்னு கேட்டான். அதவன் சொன்ன பொழுது ராஜாவிடத்துல போய் தவணை கேட்டான். தவணை கேட்டு தானியேல் 2:17 நம்ம படிக்கிறோம், தன் நண்பர்களோடு கூட தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக ரா காலத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நமக்காக கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்போ தானியேலும் நண்பர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு நியாயம் ராஜாவிடத்திலிருந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவர்கள் ஜெபித்த பொழுது தானியேல் 2:21 தானியேல் சொல்லுகிறார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், சொப்பனத்தையும் அதற்கு அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். இங்கே இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல், இங்க தானியேல் சோர்ந்து போகவில்லை. தானியேல் 6:10 நம்ம படிக்கிறோம், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தாகி விட்டது என்று அறிந்த பின்பு தான் முன்பு செய்து வந்தபடியே பலகணிகளை பூட்டி கொண்டு அடைத்து கொண்டு முழங்கால நின்று ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கிறேன். எந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது? ராஜாவை தவிர யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அவர்கள் சிங்ககதியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தாகி விட்டது என்று அறிந்த பிறகு தானியேல் சோர்ந்து புகழ்ல ஜெபம் பண்ணினார், கர்த்தர் அற்புதம் செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தம் அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். சோர்ந்து போயிருக்கிற சகோதரி சகோதரா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வேன், நியாயம் செய்வேன். அவர் சீக்கிரமாய் நமக்கு நியாயம் செய்கிற கருத்து. மனிதர்கள் மூலம் நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், இந்த உலக சட்டத்தின் மூலம் நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நியாயம் செய்கிற கர்த்தர், சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்வார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 103:6 அவர் நியாயம் செய்கிற கர்த்தர் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 103 சங்கீதம் 6 இப்படியாக சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும். நீங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்படலாம் மற்றவர்களால, மனிதர்களால, ஆனால் அவர் நியாயம் செய்கிற கர்த்தர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபை சீக்கிரமாய் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி யோசேப்பு சொன்னார். 13 ஆண்டுகளாக வேதனையோடு துக்கத்தோடு இருந்த அந்த யாக்கோபினுடைய அந்த வேதனை மாறியது. சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வந்தார்கள். அங்கே யோசேப்பை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். இரண்டாவதாக, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரமாக அவர் நியாயம் செய்வார். மூன்றாவதாக, லூக்கா 19 அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாய் நடந்து போனார். அப்பொழுது சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்ப்பதற்காக அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினார். இப்போ அந்த சகேயு குள்ளன், இந்த ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அவர் போகும் வழியில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் போகிற வழியில நம்ம ஓடணும். அவன் இயேசு போகிற வழியில ஓடி அவரை பார்க்கும்படி அவன் ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறி இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக இருக்கிறார். இவனுடைய வாஞ்சையை பார்த்து நம்முடைய பெயரை எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். நீ சீக்கிரமாக இறங்கி வா. நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு சீக்கிரம். 19 5 இப்படியாக சொல்லுகிற, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். நீ சீக்கிரமாக இறங்கி 6 சொல்லுகிற, அவன் சீக்கிரமாக இறங்கி வந்தான். சகையனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அவனுக்கு வசதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நல்ல வசதி இருக்கிறது. ஆனால் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலக பிரகாரம் வசதிகள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை.
அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சகேயு செய்தது போல அவர் போகும் வழியிலே ஓடி அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார். அவனுடைய வீட்டில பெரிதான ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து 9வது வசனத்தில் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இதுவரை இந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அன்று சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னபோது அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்த காரணத்தினால அவனுடைய வீட்டிற்கு போன அனைவரும் சொன்னாங்க, பார்த்தவர்களால் பாவியாகி இந்த மனுஷனோடு போகிறார் என்று சொல்லி. அவர் நீதிமன்றங்களில் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நம்மை அவர் நேசிக்கிறார். நம்முடைய குறைவு நிமித்தம் அனைவரும் நம்மை வெறுக்கலாம், நம்முடைய குறைகளையே சொல்லி சொல்லி வேதனைப்படுத்தலாம். ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை பார்த்து அவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல. சகேயு பாவித்தான், ஆனாலும் அவனை நேசித்து அவனோடு சென்று அவனுடைய வீட்டிலே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு நம்முடைய வீட்டிலும் தங்க விரும்புகிறார். நான் இதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், அநேக வீடுகளில் வீட்டின் தலைவர் என்கிற வசனம் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு இயேசு தலைவராக இருக்கிறாரா? அந்த வீட்டில் கர்த்தருக்கு பிரியமான காரியம் இருக்குதா? வீட்டின் தலைவர் இயேசு என்று சொல்லி குடும்பமாக இருந்து நீங்கள் சினிமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இயேசு அங்கே வருவாரா? இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தலாம் நம்ம படிக்கிறோம். நம்முடைய வீட்டிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாவியான சகேயு பாவியான மனுஷன்தான். எல்லாரும் சொன்னான், பாவியாகிய இந்த மனுஷனோடு போகிறாரு என்று சொல்லி. நம்முடைய பாவங்களை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவம் செய்யாதவர் அறியாதவர் நமக்காக சிலுவை சுமந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சீக்கிரமாய் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுவோம் என்று சொன்னார். சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னபோது அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அனைவரும் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருந்தும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி காலதாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சீக்கிரமாய் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். நாம் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சுகத்தை இழந்து இருக்கிறோம். நாம் இழந்து போனதெல்லாம் இந்த இரவிலே கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, அன்று சகையனுடைய வீட்டிலே கடந்து சென்று இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொன்னாரே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வர, நம்முடைய இல்லத்தில் கடந்து வர விரும்புகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் தருவார். சமாதானத்தை இழந்து இருக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறோம். சீக்கிரமாய் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். நிச்சயமாய் அவர் பெரிதான சமாதானத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே சகேயு இயேசுவை தேடி வந்தான். அவர் அங்கே கடந்து சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்படவில்லை. பெற்றோர் கர்த்தரை தேடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அதனால் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அதற்காக வேதனைப்படுகிற தேவ பிள்ளைகளை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அதனால குடும்பத்தில் பிரச்சனை என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, சகைவு தேடி வந்தான், அவனோடு சென்றார், அந்த குடும்பத்தை ரட்சித்தார். அப்படியே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை கதவு திறந்தது. கதவு திறந்த பொழுது கைதிகளெல்லாம் தப்பிவிட்டார்கள் என்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் பட்டயத்தை உருவி கொண்டு தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்பொழுது உனக்கு கேடானது ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி பவுல் அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார். அவன் தீப்பந்தங்களை கொண்டு போய் உள்ளே பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவன் நடுங்கி அப்படியே அவர்களுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. சகை அவரை தேடி வந்தான், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. சிறைச்சாலைக்காரன் கர்த்தரை விசுவாசித்தான். தொடர்ந்து பார்க்கிறோம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது, அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று சொல்லி. ராகாப் கர்த்தரை விசுவாசித்தா, அந்த குடும்பம் காக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்களோ
கர்த்தரை தேடினார்களோ அவர்களை பார்த்து குடும்பங்களை ரட்சித்தார். உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பங்களை ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். அவர் முகத்தை பார்க்கிறவர், இரக்கம் செய்கிறவர். மூன்றாவதாக, சீக்கிரமாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். காலதாமதம் வேண்டாம் தேவ பிள்ளைகளே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் அவருடைய வருகை குறித்து சரியான ஒரு எண்ணம் இல்லாதபடி, சிந்தனை இல்லாதபடி காணப்படுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கேற்ற பலன் என்னோடு வருகிறது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம என்னென்ன, நாம் பாவிகள் தான், ஆனா கிருபையாய் கிடைக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, காலம் சமீபமா இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். கிருபையின் நாட்களில் நாம் கிருபையாய் கிடைக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய தண்டனை. இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. சீக்கிரமாய் சகை ஒப்பு கொடுத்தது போல, இறங்கி வந்தது போல, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல ரட்சிப்புக்கு நம்ம சீக்கிரமாய் ஒப்பு கொடுப்போம் பிள்ளைகளை. அப்படி என்று சொன்னார் நம்முடைய குடும்பத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இழந்து போன சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வரும். இழந்து போன ஆசீர்வாதம் கடந்து வரும். மூன்றாவதாக, அப்போ சீக்கிரமாய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமே உண்டாக்கும். அப்படி என்று சொன்னார், சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் நீங்கும். உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும். சீக்கிரத்தில் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம், சீக்கிரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. 4வதா நான் சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இன்றைக்கு அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் கடந்து சொல்லுகிறோம். அங்கே பவுலும் கூட அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சீசர்கள் மத்தியில் மரித்து போனான் என்று சொல்லி அவனை இழுத்து வெளியே கொண்டு போட்டார்கள். அவன் எழும்பி சீசர்கள் மத்தியில் சொன்னது, நம் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் நம்மை புடமிடுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்களை அனுமதிக்கலாம். அந்த உபத்திரத்துல நான் கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிறது பிள்ளைகளை, எவ்வளவு நாள் எனக்கு உபத்திரம், எவ்வளவு நாள் எனக்கு பாடு. குறித்த காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மோசே இடத்துல சொல்லுகிறார், என் ஜனங்கள் உபத்திரப்படுகிறார்கள், நான் உன்னை அனுப்பி மீட்கப் போகிறேன் என்று சொல்லு. குறித்த காலம் வந்த பொழுது மோசே அனுப்பி அந்த உபத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டா. இன்று நீங்கள் உபத்திரத்தின் வழியாய் கடந்து வரலாம், நடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை உபத்திரமாக இருக்கலாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடனுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லுகிறார். ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சீக்கிரமாக நம்முடைய குடும்பத்தில் காணமுண்ட பிரச்சனைகளை மாற்றி குடும்பங்களை ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் அடிய நம்முடைய நாமத்தில் நம்முடைய கிருபையினால் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பேர் மிகவும் வேதனையோடு, நெருக்கத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு காணப்படுகிறார்கள் அப்பா. கர்த்தாவே, அன்று சீக்கிரமாய் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நீர் வேதத்தில் சொல்லி இருக்கிறீரப்பா. இன்று எங்களுடைய வாழ்க்கையில நீர் சீக்கிரமாய் கிரியை செய்யும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில காணமுண்ட உபத்திரவங்களை நீர் சீக்கிரமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. யாக்கோபு ஏதேசம் 13 ஆண்டுகள் மகனை நினைத்து வேதனையோடு இருந்த சூழ்நிலையில யோசேப்பு சகோதரர் சீக்கிரமா என் தகப்பனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இந்த யாக்கோபுடைய இந்த வேதனை மாறியதப்பா. அப்படியே பல ஆண்டுகளாய் வேதனையோடு இருக்கிற
உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை இந்த இரவுல நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே கர்த்தாவே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான மனிதர்கள் மூலம் எங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டாலும் நீர் நியாயம் செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நியாயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. நீர் நியாயம் செய்கிற கர்த்தர், சீக்கிரமாய் நீர் நியாயம் செய்யும். அப்படியே சகைவை பார்த்து சொன்னா, நீர் சீக்கிரமாய் இறங்கி வா. அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து உண்மை அழைத்து கொண்டு போனாமான் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு சீக்கிரமாய் கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த வீட்டில் கடந்து சென்று அந்த வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரத்தை மாற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.